ஆண்டவர் சொல்லுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இயேசு இந்த பூலோகத்திலே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறபடினால் கர்த்தருடைய நாமத்தை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டு நாமத்தை ஆராதி கடந்து வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த நாமத்தில் நான் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறார். ஆண்டவரால் அல்லாமல் நாம் ஒரு நன்மையும் தர முடியுமா? நன்மையான எந்த ஈவுகளையும் தர முடியாதான். நான் வேலை செய்கிறேன், உயர்வுடைகிறேன் என்று சொன்னாலும் வேலை செய்ய சுலபம்னே ஆண்டவர் தராவிட்டால் நம்மால் வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசுனுடைய கிருபைகளை அநேக வேலைகளை நாம் நினைக்க தவறி விடுகிறோம். ரொம்ப சங்கடப்பட்டு அதில் மீன் வந்தால் கிருபை நினைக்கிறோம். அந்த சங்கடமே இல்லாமல் வைக்கிறவங்க அதை ரொம்ப துதிக்கணும். ஏன்னா சங்கடம் என்பது அந்த சங்கடப்படும் போது எவ்வளவு வேதனை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை நாம் உணர்கிறோம். அப்படிப்பட்ட வேதனைகள் இல்லாமல் நம்மை ஆண்டவர் நடத்துகிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம் மீது வைத்ததான மாபெரும் கிருபை. சங்கடப்பட்டதற்கு பிறகுதான் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பது அல்ல. நல்ல சுகபலத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டுடைய நாமத்தை இடைவிடாமல் உதவி செய்யணும். இடைவிடாமல் ஆராதனை செய்தால்தான் ஆபத்து நேரம் இக்கட்டும் சொல்லி சில வேளைகளில் வரும், எல்லாருக்கும் வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவர் இடைவிடாமல் கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை செய்து கொண்டு இருந்தபடினால்தான் சிங்கத்தின் கெவியிலே போடப்பட்ட போது சிங்கம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. ராஜா அவனை அடையாளப்படுத்தும் போது எப்படி அடையாளப்படுத்துகிறார் என்றால், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். நம்ம எப்படி சொல்லணும்? எப்ப பார்த்தாலும் இவர் ஆண்டுடைய நாமத்தை என்ன செய்யறாங்க? மகிமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய நாவுல எப்போதும் யாரை உயர்த்துகிறதான ஒரு துதி இருக்கணும். நம்ம அறியாமலே யாரை நம்ம மகிமைப்படுத்தணும். நெக்ஸ்ட் அவங்க அறியாமலே சினிமா பாட்டு பாடுறாங்க, அவங்களை அறியாமலே வருது, ஃப்ளோவில் வருதுன்னு சொல்றாங்க. கேட்டா எங்கேயோ கேட்கிறோம்ல, அது அப்படியே தன்னால வருதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டுடைய நாமத்தை துதிக்கிறது தன்னால வருகிறதே இல்லை. இருந்தாலும் நடந்தாலும் நாம படுத்திருந்தாலும் எங்கேயும் நாம யாரிடத்துல பேசிக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம துதித்தால் இடைவிடாமல் நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் போது, பிரச்சனை ஒன்று வரும்போது, நெருக்கம்னு ஒன்று வரும்போது, நான் போகிறதான வழியில ஏதாவது சாத்தான் குறுக்கிடும் போது அது நம்மள மல்லிகை வந்து சரியான ஆட்டம். அநேகர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கோயில விரட்டோடு பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், ஊருக்குள்ள அங்கே நடமாடுறது, ஊருக்குள்ள நடமாடுறது நம்ம சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. நான் வந்து வாய் திறக்கிறதே இல்லை. எங்க நிற்கிறது அங்க நிற்கிறது நம்ம சொல்லலாம், தைரியமா ஊர்ல இருக்கிறவங்க இருக்கட்டும் நம்ம சொல்றதே இல்லை. ஆனா அது என்ன தெரியுமா சொல்லுச்சு, நான் அங்கங்கேயும் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த ஆவி சொல்லுது, நான் கைவீசி நடந்து போயிட்டு இருந்தேன். நான் நடந்து கைவீசி போயிட்டு இருக்க இடத்துல இவன் மேல ஏன் கைப்பட்டுச்சு, நான் வந்துட்டேன். யார் கைப்பட்டுச்சான்? சாத்தாங்க. அது அங்கேயும் நடக்கும். அது சொல்லுது, கிழக்கு மேற்கு தான் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அது சொல்லுது. சில காரியங்கள் யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா நம்ம நம்ப முடியாது. ஆண்டவருக்கு இருக்காத நீங்க நம்புவீங்களா? சில நம்புறது இல்லை, சில நம்புவாங்க. ஆனா பேய் சொல்லுது. போன வாரத்துல இங்க வந்து அந்த சங்கரங்கள் பிரிஸ்கிலா ராணி இங்க ஆடிட்டு இருந்தாப்புல, முடிஞ்சதுக்கு சொல்றாப்புல, என் பக்கத்துல ஒரு கால் நடமாடிக்கிட்டே இருக்குது. பக்கத்துல நாங்க மேல இருக்கிறேன். ஆனா கால் நடமாட இருக்க முடியல, அந்த ஆவிக்கு உள்ள இருக்க முடியல. யார் நடமாடிப்பா நினைக்கிறீங்க நீங்க? அப்படி இடம் வெத்தாதான் இருந்து எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க பயந்து. இப்படி இடம் வெத்தாதான் இருந்து யார் நடமாடிப்பா? நான் கீழே இறங்கல. யார் நடமாடிப்பா? இயேசு கிறிஸ்துவினுடைய பாதாந்தோன் என்ன செய்து நடமாடும். அன்னைக்கு யாரு பாக்கியத்தாயனுடைய மாப்பிள்ள சொன்னாங்க, ஐயா நான் சும்மா சொல்ல, அவங்க திடீர்னு அதாவது எப்போதும் சொல்றது இல்லை. அவங்க சொல்றாங்க, ஐயா உங்க தலைக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவின் உருவம் அப்படியே தெரியுதியா அப்படின்னாங்க. அது சாட்சியா சொல்லணும் செய்ய அப்படின்னாங்க. அவங்க சாட்சி சொன்னா
நிறைய நீண்ட சாட்சி சொல்லுவாங்க, டைம் வந்து இருக்காதுன்னு தான் நான் என்ன செய்கிறது இல்லை. அவங்கள சொல்வதோட அவங்க மனைவி சொல்லட்டும்னு நான் சொல்றது. இப்போ அவங்க மனைவி ஒவ்வொரு வாரமும் என்ன சாட்சி தான் வருது, ரொம்ப நீண்ட சாட்சி தான் நடக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்கு, சாட்சி சொல்வதற்கு ஆர்வமா இருக்கு. ஆண்டவர் நன்மை செய்ய செய்ய எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஆர்வமா இருக்கு. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறார், அசைவடைகிறார். சாத்தானுக்கு சில காரியங்கள் தெரியுது, ஆனா ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்களுக்கு சாத்தானை விட அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஏன் தேவ நடமாடுகிறது நமக்கு தெரியல, ஏன் தேவ சக்தி நடமாடுறது நமக்கு தெரியல. பேய் மட்டும்தான் வந்து சக்தியை அறிஞ்சு ஆடுது. ஆனா தேவன் கேட்பது சக்தியை அறிஞ்சு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நீங்க பலப்பட உங்களால முடியல. ஏன் முடியல? இந்த இடத்துல அசைவாடுகிறதுனால ஆண்டுடைய சக்தியை நீங்கள் அறியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை அதோடு நீங்கள் இன்னும் இணைத்துக் கொள்ளவில்லை. ஆராதனை நடக்கும் போது தேவ பிரசன்னத்தோடு உங்களை இணைத்துக் கொண்டால்தான் அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள என்ன செய்யும் வரும். அப்போ சாத்தான வந்து தொட்டாலே சிலருக்கு என்ன வந்து பெரிய கிருபை, அது இந்த சொல்றவங்க பெரிய கிருபை. நேற்ற தினத்தில் இருந்தானாலோ ஆஸ்பத்திரிக்கு போறது ரூபாய் தான் வந்தாப்புல, ரூபாய் இல்லைன்னு யார்கிட்டயோ போட்டு சொல்லியிருக்காப்புல, ரூபாய் எங்க போனோம். நிறைய பேருடைய மருத்துவமனை செலவை பாதுகாக்கிறது இந்த திருச்சபலம். உங்களுக்கு தெரியல, உங்களை அறியாமலே உங்களை தொடுகிறதான ஆவியெல்லாம் வந்து என்ன செய்யுது போகுது. எப்படி போகுது? இந்த இடத்துல வந்த உடனே தேவ பிரசன்னத்தினால போகுது. சில விடைகளை பாஸ்டர் பார்த்தாலே அப்படிலாம் போகும். பாஸ்டர் சாட்சி இருக்கு, சாட்சி சொல்லணும்னு சொல்லல. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரே காற்று படப்படம் அடிக்கலாம், இந்த சைடுலாம் ஒரே என்ன மதம் இப்படி அடிச்சு பார்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க அடிச்சு பார்ப்பாங்களாம். மரத்து போய் இருக்கிற உணர்வு இருக்கிறவங்க அடிச்சு பார்ப்பாங்களாம். இந்த சபையில் வந்தாலும் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க சாட்சி சொல்லி சொல்லலை. அவங்களாம் சொல்லட்டும், எனக்கு பேர் சொல்லணும். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, நான் வந்தோடனே கேட்டேன், இப்போ எப்படி இருக்கு? ஜோமனதுக்கு முன்னாடியே கேட்டேன், இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஒன்றுமே தெரியல. பாருங்க, தட்டிலாம் பார்த்தாங்க, இப்போ எப்படி இருக்கு? பார்த்தாலே என்ன ஆகுது? நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல. தேவன் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, யாரை வச்சு பயன்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்குள்ளாக கட்டாயம் தேவனுடைய சக்தி என்பது இருக்கும். அது ஏற்றுக்கொள்கிறதான ஜனங்களுக்கு எந்த அளவு விசுவாசிக்கிற பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறதுல உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது. சிலர் நினைக்கிறாங்க தொட்டாலே போதும் நினைக்கிறாங்க. சிலருக்கு பாஸ் 1 மணி நேரம் தள்ள கை வச்சிருந்தாதான் நல்ல ஜோனதான் அர்த்தம் நினைக்கிறாங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் ஜோனாலும் சரியாகும். சிலர் நினைக்கிறாங்க பாஸ் நீங்க தொட்டு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அனுப்புங்க. அப்ப பணத்தோட தான் வந்தாப்புல. நாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறது எங்க போங்க, அந்த ரூபாயை கொண்டுட்டு எங்க போங்க வீட்டுக்கு போங்க. 1000 ரூபாய் கொண்டு தான் நினைக்கேன். ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் போடணும்னு சொன்னாங்க. குளுக்கோஸ் போடணும் தான். ஆண்டவர் என்ன வந்துட்டாரு, சோத்தை வந்துட்டாரு, வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து கால் கையெல்லாம் சோத்தை போய் படுத்து கிடக்கல. இங்கே வந்து நல்லா உங்களோட எப்படி ஆதரிச்சிருக்காங்க, நல்லா ஆதரிச்சிருக்காங்க. மருத்துவமனை செலவை யார் வந்து இல்லாமல் ஆக்குறார்? ஆண்டவர் வந்து இல்லாமல் ஆக்குறார். நாம் சேமிக்கிறதான தேவன். அநேக வியாதிகளுக்கு இன்றைக்கு மூல காரணமே ஆகும். நிறைய வியாதிகளுக்கு மூல காரணம் சாப்பிடலாம். எனவே தான் மருத்துவமனைகளில் எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு நோய்கள் என்ன ஆகுறது இல்லை, சுகமாகிறதே இல்லை. சில நோய்கள் கிளைமேட்னால, நமக்கு தண்ணீர் பிடிக்காதனால, சளி பிடிச்சிருக்கனால, சில காரணங்களினால சில நோய்களுக்கு வரலாம். ஆனா பெரும்பாலான நோய்களை யார் கொடுக்கிறார்? சாத்தான் கொடுக்கிறான். கிருபையாக அந்த சாத்தான் நிரந்தரமாக வியாதியை கொடுத்து நம்மை விளைவினப்படுத்தாதபடி, நம்முடைய பொருளாதாரங்களை அழிக்காதபடி யார் பாதுகாத்திருக்காங்க? அது நீங்க எவ்வளவு ஆண்டவர் நன்றி சொல்லணும். சொல்றீங்களா? சொல்லலையா? சொல்லிட்டே ஆண்டவரே என்னை எவ்வளவு அற்புதமா பாதுகாத்திருக்கிறீங்க. பல வருடங்களுக்கு முன்னாடிலாம் சில சபையில் வர்ற சில விசுவாசிகளுக்கு வருடந்தோறும் ஒரு பெரிய அமௌண்ட் மருத்துவமனை கொடுத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு காரணத்துல கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மருத்துவமனை செலவெல்லாம் இல்லை. நம்ம சரீரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பலவீனங்கள் இருக்கும். பெரிய அளவுக்கு ஆண்டை இல்லாமல் பாதுகாக்கிற ஆண்டுடைய நாமத்தை நாம் இதற்காக அதிகமாக துதிக்கணும். உங்களை நினைத்து நான் அதிகமாக கர்த்தர் நாமத்தை துதிக்கிறேன்.
கர்த்தர் ஆசீர்வாதத்தை எனக்கும் தருகிறார், உங்களுக்கு தருகிறார். வரப்போற நாட்களிலே நீங்கள் ஆண்டுடைய நாமத்திற்கு நன்றியாக ஜீவிகள். கர்த்தர் தாமே உங்களை மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையத்திற்கும் வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம், அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். எப்போதும் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ரோமாபுரியில் உள்ளதான கிறிஸ்தவ திருச்சபைக்கு எழுதப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை. அந்த நாட்களிலே ரோமாபுரியில் இருந்ததான கிறிஸ்தவ திருச்சபை மிக அதிகமான அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. இந்த ரோமாபுரி தான் கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்பப்படுத்தினது, கிறிஸ்தவர்களை கொலை செய்தது, கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில் போட்டது, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அதிகமான தாக்குதல்களை கொடுத்தது இந்த ரோமாபுரி தான். அந்த ரோமாபுரியில ஆண்டவருக்காக வாழ்கிறதான கிறிஸ்தவ விசுவாசிகள் இருந்தார்கள். அடக்குமுறை இருக்கிறதான இடத்துல ஆண்டவருக்காக ஜீவிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் நம்ம அடக்குமுறை இல்லாமல் நம்ம அந்த ஆண்டவருக்காக ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். நமக்கு இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. நான் கிறிஸ்தவ மதத்தில் இருப்பதற்கு உரிமை இருக்கிறது. கிறிஸ்துவ கோயில்களில் கடந்து ஆராதிப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனா ரோமாபுரியில் உள்ளதான கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அதற்கெல்லாம் உரிமை கிடையாது. இயேசு கிறிஸ்துவ தேடுவதற்கு அவர்களுக்கெல்லாம் உரிமை கிடையாது. ஆனா அந்த தேசத்திலையும் இருக்கிறதான அநேக ஜனங்கள் ஆண்டவருக்காக தங்களை என்ன செய்திருந்தார்கள்? அர்ப்பணித்திருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன் தான், இதை மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்களுக்கு நன்மை மட்டுமே செய்கிறார். ஆண்டவர் செய்கிறது நன்மை, சாத்தான் செய்கிறது தீமை. ஆண்டவருக்கு பேர் நன்மை செய்யும் தெய்வம், ஆண்டவருடைய ஆவிக்கு நன்மை செய்யும் ஆவி. ஆனா சாத்தானுடைய ஆவிக்கு தீமை செய்யும் ஆவி, தீமை செய்யும் சாத்தான். இன்னை வரைக்கும் சாத்தான் ஜனங்களுக்கு எதாவது செய்கிறான், தீமை தான் செய்கிறான். ஆனா ஆண்டவர் அவரை தேடுகிறதான ஜனங்களுக்கு எப்போதும் நன்மை செய்கிறார். அப்ப அந்த ரோமாபுரியில் உள்ளதான கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நெருக்கப்படுறாங்க. நிம்மதியான ஆண்டவரை தேட முடியல, நிம்மதியாக வேதாகமத்தை வீட்டில் வைக்க முடியல, வேதாகமத்தை வாசிக்க முடியல, ஆண்டவருடைய பிள்ளை என்று தைரியமாக வெளியே கிறிஸ்தவன் சொல்லி சொல்ல முடியல. அந்த நிலைமையில் ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த ரோமாபுரியில இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அவர்களை நடத்துகிறதான தேவனுடைய மனுஷனாகிய அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. எனவே நான் உங்களை குறித்து என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு மனிதர்கள் நம்முடைய மேன்மையை வெளிப்படுத்த விரும்புகிறோம். அனைவர் தங்களுடைய படிப்பை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். அனைவர் தங்களுக்கு இருக்கிறதான பணத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். அனைவர் தங்களுக்கு இருக்கிறதான கனத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் இந்த ரோமாபுரியில் உள்ளதான விசுவாசிகள் கீழ்ப்படிதலை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்துகிறார்கள். அவர் சொல்லும்போது இது யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. நீங்கள் கீழ்ப்படுகிறதான இந்த செயல்பாடு ரோமாபுரியில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த சமுதாயம் முதலாவது செய்த பாவமே கீழ்ப்படியாமைதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி வைத்து விட்டு எல்லா நன்மைகளை கொடுத்துட்டு ஒரு காரியத்திற்கு மட்டும் அவர் கீழ்ப்படிய சொன்னார். ஆனால் இந்த ஆதாம் ஏவாளுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் இன்றைய வரைக்கும் மனித குலம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிந்து அவர் புசிக்க வேண்டாம் சொன்னதான அந்த கனியை புசிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நோய் என்பது இல்லை, பேய் என்பது இல்லை, மரணம் என்பது இல்லை. நாம் எல்லாம் யாரை போலவே இருந்திருப்போம். நாம் எல்லாம் தேவர்களை போலவே இருந்திருப்போம்.
ஆண்டவர் இதைத்தான் விரும்பினார். என்றால் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் மனுஷனை தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் எப்படி இருப்பார் அப்படின்னா யார் மாதிரிதான் இருப்பார்? மனுஷன் தான் இருப்பார். அப்படி இல்லையா? ஆனவனால யாரும் நெருங்க முடியும். காணக்கூடாத அந்த பிதாவாகிய தெய்வத்தை காண்கிற தெய்வமாக யாரில பார்த்தோம்? இயேசுல பார்த்தோம். காண்கிற தெய்வனாக வந்தார். அவ்வளவு வல்லமையான தெய்வம் அவருடைய வல்லமை எல்லாம் அடக்கி விட்டு அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தினுடைய மேன்மையை அவர் விட்டு பரலோகத்தில் இருந்து கீழே இறங்கி அவர் மனித சாயலாக என்ன செய்தார்? மாறினார். ஏன் மனித சாயலாக மாற வேண்டும் என்றால் மனிதர்களுக்குள்ளே சஞ்சரிக்கும்படியாக. ஏன் அவர் ஏழையுடைய வீட்டில் பிறக்க வேண்டும் என்றால் ஏழைகளோடு ஏழையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு பார்த்தால் பணக்காரங்க எல்லாம் யாரும் சேர்வாங்க. நான் சில வேளை ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன கிடையாது, சரி ஆகாரம் கிடையாது. அப்ப இவர்கள் எதை நினைச்சு பார்த்துருக்கணும்? அந்த ஏழ்மையை நினைச்சு பார்த்து ஏழைகளோட இருக்க விரும்பணும். ஆனா இவருக்கு பணம் வந்து விட்டதானால் திரும்ப யாரோட சேர ஆரம்பிச்சுருவாங்க? ஏழைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. சிலருக்கு பணத்தை மட்டும் தான் பார்க்க தெரியுமே ஒழிய இந்த பணம் எப்படி வந்தது? நியாயமாய் வந்ததா அநியாயமாய் வந்ததா? அநியாயமாக வந்த பணக்காரனோடு சேர்வது என்பது அது நமக்கு கேடு. ஏனென்றால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு எந்த நேரத்துல என்ன காரியத்துல இடர்கள் வரும் என்பது தெரியாது. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் பணக்காரர்களோடே இருக்க விரும்பும் போது அகில உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏழையோடு ஏழையாக இருக்கும்படியாக யாருடைய வீட்டில் பிறந்தார்? அவருக்கு துணி எடுத்து கொடுப்பதற்கு, ஒரு முறை துணி எடுத்து கொடுப்பதற்கு யாருமே இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கட்டா பரவாயில்ல. ஆனா இருக்கிறவர்கள் உங்களுக்கு செய்திருப்பாங்க, பதில் செய்ய, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்றால் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், மறுபடி திரும்ப தருவார்கள் என்பவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அதற்கான பிரதிபலன் மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். திரும்ப தர மாட்டார்கள் என்று சொல்லி உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு தருவா. இன்ன இடம் என்று தெரியாதவர்களுக்கு கொடுங்க, உறவின் முறையால் இல்லாதவர்களுக்கு கொடுங்க, நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வார்? பதில் செய்வார். மனிதன் நமக்கு தந்து நிறையாது. மனிதர்கள் ஒருவேளை நீங்க 1000 செய்தா ஒரு 5 வருஷம் கழிச்சு 2000 செய்து போங்க, அவ்வளவுதான். ஆனா அதே 1000 நீங்கள் ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம் யாருன்னு தெரியாத ஒரு மனிதனுக்கு நீங்கள் உதவியாக செய்து அனுப்பிவிடுவீர்கள் என்றால் அந்த 1000க்கு ஆண்டு பன்மடங்கு தருவா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் உள்ளவனுக்கு என்ன கிடைக்கும்? சில வேளைகள் சொல்லுவாங்க, இரக்கத்தினாலெல்லாம் கேட்டு போனேன். இறக்கம் நல்லதா கெட்டதா? இறக்கம் உள்ளவங்க ஏமாறுவாங்க. ஜனங்கள் ஏமாற்றுவதற்கும் ஒரு திறக்கூட்டம் இருக்கு. அவங்க அதிகமா ஏமாற்றுறது ஏறத்தான். இறக்க குணம் உள்ளவர்கள் பார்த்தோடனே தெரியும், உங்கள்கிட்ட பேசணுன்னே தெரியும் இவங்களுக்கு என்ன குணம் இருக்குன்னு. இறக்க குணம் இருக்குன்னு தெரியும். உங்கள்கிட்ட தான் ஏமாற்றுவாங்க, உங்கள்கிட்ட தான் கடன் வாங்குவாங்க. நீங்க உங்கள்கிட்ட இல்லைனாலும் யார்கிட்டயாவது நகையை வாங்கியாவது அந்த இறக்கத்தினால அடவு சின்ன செய்ய கொடுத்து. ஆனா ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் கிடைக்கும். யாருடைய இரக்கம் கிடைக்கும்? தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். மனுஷன் ஒருவர் உங்களுக்கு இறங்காமல் போகலாம். அகில உலகத்தை படைத்தவன் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்களை மகா மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே அவர் வைத்திருக்கிறார். இன்னும் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீங்கள் இரக்கம் உள்ளவராக இருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய நாளிலே நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது உங்களுடைய இரக்கத்துடைய கிரியைகள் எல்லாமே அங்கே அறிக்கை செய்யப்படும். அவைகள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக என்ன கிடைக்கும்? பிரதிபலன் கிடைத்தே தீரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி நன்மை செய்ய நினைச்சியா? யார் நம்பி நன்மை செய்ய? எந்த மனுஷன் நம்பி நன்மை செய்ய? ஏன்னா நான் இத்தனை வயசுல நான் பார்த்த அளவுல நான் நன்மை செய்த அத்தனை பேரும் எனக்கு கேடுதான் செய்திருக்கார்களே ஒழிய என்ன செய்யல.
என்ன செய்யறாரு? ஆனா முன்ன நான் நினைச்சது என்னன்னா, நம்ம நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், நன்மை செய்தால் மனுஷன் நம்ம உயர்வா பேசுவான், நன்மை செய்தால் மனுஷன் இவருக்கு காணாதுன்னு சொல்லுவான் அப்படின்னு நினைச்சோம். அப்படி இல்லை, அதே தலக்கு மாற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க யாருக்கு நன்மை செய்தீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு முதல் எதிராளியாக வர்றாங்க. நீங்க உங்களுடைய அனுபவத்தில் சிலவங்க பார்த்திருக்கலாம். ஆனா வேதாகமத்தில் அதான் சொல்லி, வேதாகமத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யூதாச அதிகமாக நேசித்து என்னத்தை கொடுத்துட்டாரு? பணப்பொருட்கள் வந்து யாருடைய கையில கொடுத்தாரு? யூதாஸ்ட கொடுத்தாரு. சரி, இத்தனை சீசர்கள் இருக்கும்போது, 12 பேர் இருக்கும்போது, என்னட்ட வந்து ஆண்டவர் இயேசு இந்த பொறுப்பை தந்திருக்கிறாரு. நான் இயேசுக்கு உண்மையா இருக்கணும், நான் இயேசுவோடு அன்பா இருக்கணும், நான் இயேசுக்காக எதையும் செய்ய நான் வந்து என்ன செய்ய ஆயத்தமா இருக்கணும்னு நினைச்சானா? நன்மை பிரதான நன்மையை பெறதான் அந்த யூதாசு தான். யாருக்கு ரோகமா எழுதலாம்? இயேசுக்கு ரோகமா வந்து எழுதலாம். அவரை காட்டி கொடுப்பதற்கு தக்க சமயம் பார்க்கப்பட்டிருந்தான். அது எப்படி காட்டி கொடுத்தான்? பொதுவாக நம்மள ஏமாறுறது எது தெரியுமா? சிரிச்சு கொஞ்சம் நம்ம காணாதுன்னு சொல்லிட்டா நம்ம அதில் தான் நம்ம ஏமாறுறோம். அவங்கள தான் நம்பக்கூடாது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, முகஸ்துதி பேசுகிறவர் உடைய கால்களுக்கு வந்து வலையை விரிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறைவான சிநேகத்தை பார்க்க வெளிப்படையாக கடிந்து கொள்ள நல்லது. உங்களுடைய குற்றங்கள் உங்களுக்கு சொல்வார்கள் அல்லவா, அவர்களை நீங்க நேசியுங்கள். நீங்க எந்தெந்த குற்றத்தை செய்தாலும் உங்களுக்கு காணாது ஏக்கா நீங்க தான் நல்லவன்னு சொல்லி சொல்றாங்க அல்லவா, அவர்கள் எப்போதும் உங்களுக்கு தீமையை தான் செய்கிறவர்களாக வந்து மாறுவார்கள். அவர்களுக்குள்ளே வெறியன் பாம்பினுடைய விஷம் இருக்கிறது. உங்களை உண்மையாக நேசிக்கிறவர் யார் என்றால், வருங்காலத்தில் நீங்கள் கேட்டறிந்து விடக்கூடாது. நீங்கள் செய்கிற சேவையின் மூலமாக உங்களுக்கு வரும் நாட்களில் உங்களுடைய குடும்பத்திற்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்போ உங்களை கடிந்து கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்றாங்க. அந்த கடிந்து கொண்டு புத்தி சொல்றதான ஜனங்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த கடிந்து கொண்டு புத்தி சொல்ற உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க புத்திமதிய வெறுக்கிறீர்கள். புத்திமதியை வெறுக்கிறது யார் என்றால், ஞானம் உள்ளவர் புத்திமதியை வெறுக்க மாட்டான், ஞானம் உள்ளவர் புத்திமதியை ஏற்றுக்கொள்வான். நாங்கள் உலக வாழ்க்கையில நிறைய புத்தியை சம்பாத்தியம் பண்ண வேண்டியது இருக்கிறது. இத புத்தி எங்க இருந்து வரும்? முதலாவது ஆண்டிடத்திலிருந்து வருகிறது, இரண்டாவது ஆண்டுடைய வார்த்தையிடத்திலிருந்து வருகிறது, இரண்டாவது கர்த்தருடைய ஞானத்தை பெற்றிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருந்து அவரிடத்துல பேசிக்கொண்டு இருந்தாலே உங்களுக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்? ஞானம் வர ஆரம்பிச்சிடும். நீங்க யாரோட பேசிக் கொண்டிருக்கிறீங்க? கவனம். நீங்க யாரோட பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களாக மாறிவிடுவீர்கள். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபக்காரனுக்கு தோழல் ஆகாத, கலகக்காரனோடு கலவாத, சண்டைக்கிறனோடு போகாத, ரவுடி கும்பலோடு போகாத. இவரோடு போனா நீ அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொண்டு நீயும் அவர்களில் ஒருவனை போல மாறிவிடுவாய். அவனுக்கு என்ன பங்கு கிடைக்குமோ அதுதான் வந்து உனக்கு கிடைத்துவிடும். கோபக்காரனை தோழனானால் நீயும் கோபக்காரனாக நேரத்தை மாறுவாய். இன்னைக்கு சில இடங்களில் பார்த்தால் பிள்ளைகள் நல்லவர்கள் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகப்பனா சொன்னார், என் பையனை சின்ன வயதில் நான் ரொம்ப கட்டுப்பாட வளர்த்தேன். ஆனா இவன் வளர வளர அந்த டீனேஜ் பருவம் வர வர இவன் யார்கிட்ட பழகுனே தெரியாது. சிலருக்கு இவங்க அறியாமலே என்ன செய்வாங்க, இவங்க அறியாமலே பழகுவாங்க. அந்த நபர் பழகுறது என்னன்னா, பெரிய பெரிய ரவுடி குரூப், பெரிய பெரிய வசதியானவங்க, கொலைக்கார கூட்டங்கள், கொள்ளக்கார கூட்டங்கள்ல பழகிட்டான். பழகினா திரும்ப சுபாவம் யாருடைய சுபாவமே மாறிவிட்டது, அவருடைய சுபாவமே மாறிவிட்டது. கொஞ்ச நாள் கழித்து அந்த சுபாவம் தகப்பனாக கூட தகப்பனாராக பார்க்க தோன்றல, தகப்பனார அவனை அடிக்க வைத்தது. ஏன் அப்படிப்பட்டதான காரியம்? கிறிஸ்தவ பையன் தான், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், சிறு வயதில் கிறிஸ்தவருடைய ஆலயத்திற்கு போனவன் தான். ஆனால் சேர்க்க சரியில்லாம ஆகிவிட்டது. பெரியவர்கள் சொல்லுவாங்க, நீ வந்து ஒன்ன சொல்லலாம், நீ யார் கூட சேர்ந்துக்கிற சொல்லு, நான் உன்னை அறிஞ்சு விடுறேன். ஒரு மனுஷன் நல்லவனாய் இருந்தால் அவன் கெட்டவர்களோடு சேரலாம். ஆனால்
சேர்ந்தால் நிரந்தரமாக அவர்களோடு இருக்க முடியாது. அவன் கெட்டவர்களோடு சேர்ந்தால் கெட்டவன் நல்லவனாக வந்து மாறுவான். இல்லாவிட்டால் இவன் அவனை விட்டு பிரித்துக் கொள்வான். இரண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆடும் பன்னியும் ஒரே இடத்துல மேய முடியாது. ஆடும் பன்னி ஒரே கூட்டத்தில் ஒரே கொட்டகையில் இருக்க முடியாது. அது இருந்தால் அது இயற்கைக்கு மாறான ஒரு காரியம். அப்படி இருக்கவே இருக்காது. இதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்காக வாழ்கிறதான வாழ்க்கை எல்லாம் வச்சிருக்கோம். ஆண்டு என்ன தருவார்? பிரதிபலன் தருவார். இந்த பவுல் சொல்றாரு, கீழ்ப்படிதல், விசுவாசிகளுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. முதலாவதாக எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். சரீரத்துடைய தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? போதும். முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு உங்களோட மிரட்டிக்கிட்டு அரட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு நல்ல வழியை வைக்கிறேன், கெட்ட வழியை சொல்றேன். இது இப்படி நடந்தா இப்படி இருக்கும், இப்படி நடந்தா இப்படி இருக்கும். நீ எதற்கு ஒப்பு கொடுக்கியோ அதற்கு ஏற்றாறு போலதான் உடைய வாழ்க்கையில் நன்மைகள் வரும் ஆண்டவர் சொல்றாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசு தான் வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய சக்திக்கு நிகரான சக்தி எங்கேயுமே இல்ல. நம்ம இயேசு நினைச்சிருந்தா இந்த பூமியில வேற மதமே இல்லாம ஆக்கி இருக்க முடியும். வேற எந்த தெய்வத்தையும் தேடாதவர்களாகவே தெய்வத்தால் ஆக்கி இருக்க முடியும். இந்த ஆண்டவர் நினைச்சா யாருடைய வீட்டுல போய் எந்த தொந்தரவு கொடுக்க அவரால் முடியும். ஆனா அவர் தொந்தரவு கொடுக்கிறது இல்ல. ஏனென்றால் அவர் நல்ல தெய்வம். யாரையும் மிரட்டுகிறதான தெய்வம் அல்ல. அவர் அரட்டுகிறதான தெய்வம் அல்ல. அதை செய்த இதை செய்த சொல்ற தெய்வம் அல்ல. அவர் ஒரு மனுஷனிடத்துல போனா அவர் சொல்றாரு, எம்மா நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு நன்மை செய்யறேன், நீ நல்ல வழியில வாம்மா, நீ கெட்ட வழியில இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வருவதற்கு ஏன் தயக்கம் தெரியுமா? அங்க போனா அதை செய்யாத இதை செய்யாத அப்படி செய்ய சொல்லுவாங்க. எனவே எனக்கு அது எப்படி இருக்கு நல்ல வழியில போறது ஜனங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். கிறிஸ்தவ மார்க்கம் வந்து ரொம்ப நல்ல மார்க்கம், ஆனால் கட்டுப்பாட்டுள்ளதான ஒரு மார்க்கம். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கி நடக்கிறதான கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குடும்பமா இப்படி இருக்க வேண்டும், மனைவியா இப்படி இருக்க வேண்டும், கணவனா இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளா இப்படி இருக்க வேண்டும், தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவனா இப்படி இருக்க வேண்டும். எல்லா சட்ட திட்டங்களையும் ஆண்டவர் இயேசு வகுத்து கொடுத்து சொல்றாரு, நீ இந்த வழி நடந்தால் நான் உன்னோடு இருப்பேன், இந்த வழி நடந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உனக்கு நன்மையை தருவேன். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அவர் எதையும் நம்மிடத்துல சொல்கிறதான தெய்வம் அல்ல. ஆண்டவர் இயேசு நம்மை வாழ வைக்க வந்ததான தெய்வம். தெய்வமாக இருந்தால் மனிதனுடைய குறைகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தெய்வமாக இருந்தால் மனிதனிடத்தில் எதையுமே கேட்கக்கூடாது. தெய்வமாக இருந்தால் அந்த மனிதர்கள் கஷ்டப்படும் போது மனதுருக்கம் வேண்டும். தெய்வமாக இருந்தால் எதையுமே எதிர்பாராமல் மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெய்வமாக இருந்தபடினால்தான் அவ்வளவு மேன்மையான தெய்வம் மனித அவதாரம் எடுத்து மனுஷர்களுக்குள்ளே சஞ்சரித்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை வந்து அக்கிரமக்காரர்கள் சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள். அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். அவர் நினைத்திருந்தால் அத்தனை பேரை அழித்திருக்க அவரால் முடியும். ஆனால் அப்படி அவர் செய்திருந்தால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் நிறைவேறி இருக்காது. சாத்தான் நினைத்தான் இந்த இயேசுவை நாம் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ மரணத்தை ஜெயித்து இன்னைக்கு சாத்தானை ஜெயித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இன்னைக்கு நம்மத்தில் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிறுவனம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எவ்விதமாக நிறுவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்? சாத்தான் ஒருபோது நம்மை தொட முடியவில்லை. மனிதர்களாக நாம் ஒரு சத்தாவை பதில் சொல்ல முடியாது. ஆனால் தூரம் இருக்கிறது இயேசு நாமத்தில் நெல்லென்றால் இருக்கிறது என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் சக்தி. அவர் தன்னை தாழ்த்தி நம்மோடு ஒருவராக இந்த
பூமியில வாழ்ந்து நன்மை செய்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்காரு இல்லையா? அவர் உயிரோடு இல்லாட்டா பைபிள்ல இவர் பவுல் சொல்றாரு, அவர் உயிர் தளாவிட்டால் எங்கள் ஊழியமும் ஒண்ணும் கிடையாது, எங்கள் பிரசங்கமும் ஒண்ணும் கிடையாது. இயேசு உயிர் தந்திருக்கிறபடினால்தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் சாத்தானுக்கு விரோதமாக பேசுகிறோம். அந்த நம்பிக்கையில தான் சாத்தானுக்கு விரோதமாக போராடுகிறோம். அப்படி இல்லாவிட்டால் சாத்தான் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். இன்னைக்கு எல்லா சக்திகளை விட, இந்த பூமியில் இருக்கிற எல்லா சக்திகளை விட ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவினுடைய சக்தி ஏன் பெரிதென்று சொல்கிறோம்? அந்த சக்தியை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் மனதார உணர்ந்திருக்கிறோம், நாம் கண்ணால வந்து கண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கிறதான ஜனங்கள் யாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவர் மிரட்ட மாட்டார், அவர் அரட்ட மாட்டார், உருட்ட மாட்டார். நான் சொல்லுவார், மகளே இந்த வழியில நட. குடிகாரை குடிச்சிட்டு மனைவி அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான். அவர் ஆண்டவர் சந்திச்சு என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன்பா நீ வீணா போற, நீ வா, இந்த குடியை விட தம்பி, நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கேன். இப்படி மனைவி பிள்ளைகளும் நீ சங்கடப்பட்ட உனக்கே நல்லா இருக்கு. ஆண்டு பேசுன பேச இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா? ஏன் நீ இப்படி வந்து நீயும் விட்டு உன் குடும்பத்தை ஏன் கெடுக்கணும் தம்பி, வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு வந்துட்டா அவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனை சூழ இருக்கிறதான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக என்ன செய்வான்? மாறுவான். ஆனா இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி என்ன இல்லை, மனம் இல்லை. அற்ப காரியத்திற்காக மனுஷனுக்கு வந்து கீழ்ப்படுகிறோம். சாதாரண ஒரு காரியம், சாதாரண பணத்திற்காக மனுஷன் சொல்றத கேட்கிறோம், ஆனா யார் சொல்றத கேட்கறது இல்ல, ஆண்டவர் சொல்றத கேட்கறது இல்ல. முதலாவதாக ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபுடைய நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு நீங்க பிசாசுக்கு எப்படி இருக்க போறீங்க? எப்படி இருக்க போறீங்க? பெயர் பார்த்தோன்னே பயம் வருதா? வருதா? என்ன செய்யாது? பேய்க்கு வேலை என்ன கட்டுறதுதான் பயம் கட்டுறது. எவ்வளவு பயம் கட்டணும் அவ்வளவு பயம். எவ்வளவு பக்கத்துல வரணும் அவ்வளவு பக்கத்துல வருவதற்கு முயற்சி பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் வந்து என்ன செய்வோம்? அப்பதான் நம்ம வந்து பயப்படுவோம். சோதனை நம்மோடு கூட ராஜாவுடைய ஜெய கம்பீரா இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு பொறுத்த பல நம்மிடத்துல இருக்கு. கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா நம்ம யாருடைய பாதுகாவலுக்கு இருக்கிறோம்? தேவனுடைய பாதுகாவலுக்கு இருக்கிறோம். நம்மை பாதுகாக்க கயிறு கிடையாது, நம்ம பாதுகாக்க தாயத்து கிடையாது, நம்ம பாதுகாக்க தகவல் கிடையாது, நம்ம பாதுகாக்க வேற எதுவுமே கிடையாது. நம்ம பாதுகாக்க ஒன்னே ஒன்று இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒன்றே இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இயேசுனுடைய நாம கர்த்தரின் நாம பலத்த துருகம், நாம் அதற்குள் இருக்கிறோம். எனவே இந்த பாதுகாப்பு கவசத்தை தாண்டி எதுவுமே உள்ளே வர முடியவில்லை. அவ்வளவு பெரிய சக்தி நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து போய்விட்டால் என்ன? அவருக்கு கீழ்ப்படிந்தால் முதலாவது நமக்கு இந்த சர்வ பிரகாரம் நன்மை ஆண்டவர் தருகிறார். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, நீ உமது ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையை சேர்த்துக் கொள்வே. அவருடைய ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் முடிவில் நமக்கு என்ன ராஜ்யம் கிடைக்கும்? பரவராஜ்யம் வேண்டாமா? பரவராஜ்யம் வேண்டாமா? என்ன வேண்டாம் பாஸ்டர், இப்ப நல்லா இருந்தா போகும். எதிராளி என்னை பார்த்தா பயப்படணும் பாஸ்டர், அதுக்கு நல்ல ஜோமுங்க. ஆண்டவர் உங்களோட தன்னால பயப்படுவாங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்க தெரியுமா? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். சிங்கத்தினுடைய கோணம் என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் பின்னடையானதுமாகிய சிங்கம். பைபிள் சொல்லி நீதிமான் தான் சொல்லியிருக்கு. நம்ம எதுக்குமே பின்னடையும். ஆனால் துன்மார்க்கனை அசைகிற இலை முதலாய் அவர்களை விரட்டும். வேதத்துல சொல்லி இருக்கிற வசனம் எல்லாம் இந்த தத்துவ வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. அசைகிற இலை முதலாய் அவர்களை விரட்டும்.
ஒரு தலைவலி முதலாய் அவர்களை விரட்டும். ஒரு தலைவலி முதலாய் அவர்களை நிம்மதியாக தூங்க விடாது. ஒரு தலைவலி முதலாய் அவர்கள் நிம்மதியாக சாப்பிட விடாது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கோ எந்த கவலையுமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு அன்பாய் இருக்கிறார், என்னை அவர் பாதுகாக்கிறார், என்னை விடவே மாட்டார், என்னை மனுஷனிடத்தில் விட மாட்டார், என்னை சத்துக்களிடத்தில் விட மாட்டார், பேயினிடத்தில் விட மாட்டார், மந்திரவாதிகளுடைய எண்ணத்திற்கு விட மாட்டார், யாருடைய எண்ணத்திற்கு விட மாட்டார். ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேன். எனவே ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு என்றென்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கை பிடிச்சதான் கைவிடவே. நாம தான் சில வேலைகள் என்ன செய்து போயிடும், நம்ம வசதிக்காக எடுத்து போயிடும். இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போனா, சின்ன பிள்ளைகளை கையில கூட்டிட்டு போனா போற இடத்துல நம்ம கையை உதவிக்கிற பிள்ளைகள் போறதுக்கு பார்ப்போம். ஏன் கையில பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த எல்கைக்குள்ள அந்த பிள்ளைகள் இருக்க முடியும். கையை தட்டியாச்சுன்னா கொஞ்சம் விசாலமா போகலாம், கொஞ்சம் தள்ளி போய் வந்து என்ன செய்யலாம், விளையாடலாம். பிள்ளைகள் தள்ளி போய் விளையாடலாம், விசாலம் கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது. விசாலம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்காது. இன்னைக்கு உலகத்தினுடைய ஜனங்கள் விசாலத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். தன்னுடைய மாம்சம் மனசும் விரும்பின வழிகளெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனா அவர்களுக்கு விசாலம் கிடைத்தது போல இருக்கிறது. ஆனா என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. நாளோறும் பயந்து நெருங்கி ஒடுங்கி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நீங்க பயப்பட அவசியம் இல்லை, நான் உங்களுக்காக இருக்கிறேன், நான் மகா பெரிய தெய்வம், என்னுடைய வல்லமை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய வரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா ஏனோ இலவசமா கிடைக்கிறதுனால அநேகர் அதை வாங்குவதற்கு இலவசமா கிடைக்கி நிறைய பேர் அதை சாப்பிடுவதற்கு முன்னோடுகிறது. அது என்னதுதான், அது மண்ணிலிருந்து எடுத்து வரல, அது எங்கதான் விளையுது, அது எங்கதான், அது நெல் செடியில தான் விளையுது, வேற செடியில் விளையல, அது விச செடியில் விளையல, அது எவ்வளவு விளையுது. அது இப்போ கிடைக்கிறதான அரசியல்லாம் ரொம்ப ரொம்ப இல்ல. சில ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், அவங்க கம்மையா அப்படி ஒரு பையரிசி அப்படி தூக்கிட்டு வந்தா தான் 4 பேர் பார்த்தா தான் இவங்களுக்கு ஸ்டேட்டஸா இருக்கும். இல்லைன்னா இவங்களுடைய ஸ்டேட்டஸ் நான் ஸ்டேஜ் சொல்றேன், நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் இல்லாம, அது அரிசி தானே, அது அரிசி தானே, அது நல்லதானே இருக்கு. பணக்காரங்க வீட்டில் போய் நீங்க தேடி பிடிச்சி கேட்டு பாருங்க, பணக்கார வீடுகளில் கோடீஸ்வரங்க வீட்டில் கேட்டு பாருங்க. ஒருத்தவங்க 70,000 80,000 அவங்களுக்கு பென்ஷன் வருது, ஆனா அவங்க வீட்டில் என்ன அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க, ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. கேட்டா சொல்றாங்க, இது சாப்பிட்டா நிறைய வியாதிகள் வராது, சுகர்லாம் இது சாப்பிட்டா எப்படி இருக்கு கண்ட்ரோலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் பாஸ்டர். அதே எப்படி நான் வந்து விட முடியும்? ஸ்டேட்டஸ் வந்து நீங்களா உங்களை தூக்கக்கூடாது, தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தக்கூடாது. உங்க ஸ்டேட்டஸ் யார் உயர்த்தணும்? உயர்த்துவார், ஒரு நாள் ஒரு அன்னைக்கு உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்க அடங்கி இருங்க, அது வரைக்கும் நீங்க கீழே இருங்க, அது வரைக்கும் ஜனங்கள் மத்தியில் நீங்கள் தாழ்ந்த ஒரு நிலையில் இருங்க. அவரா தூக்கி கொண்டு உயர்த்துவார். நாள் வந்தது, நேரம் வந்தது. யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்து ராஜா ஆள் அனுப்பி அவனை வந்து வர சொல்லி அவனை தேசத்து அதிபதியாக மாற்றினான். இவனை சிறைச்சாலையில் இன்னொருவன் கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் நாள் வரும்போது, நேரம் வரும்போது ராஜா சொல்லிட்டாரு, உன்னுடைய மனதின்படி நீ யார வேண்டுமானாலும் கட்டலாம், மனதின்படி செய்கிறதான நாட்கள் ஒரு நாள் வரும். ஆனா இன்றைக்கு நீங்க உங்களுடைய மனதின்படி செய்யக்கூடாது, மனதின்படி உடுக்கக்கூடாது, மனதின்படி சாப்பிடக்கூடாது, மனதின்படி போகக்கூடாது. இப்போது நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படியே நடக்கணும். ஒரு நாள் வரும்போது ஆண்டவரை சொல்வார், இனிமே நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்தா நீ நினைச்சது அனுபவி. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, ஆனா எல்லாம் எப்படி இருக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எல்லாம் எப்படி இருக்காது, தகுதியாக இருக்காது. ஆண்டவர் எதை தகுதி என்று சொல்லுகிறாரோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சதை அனுபவிங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியணும். சாத்தானை எப்படி எதிர்க்க போறீங்க? சாத்தானை எதிர்ப்பதற்கு மிகப்பெரியதான ஆயுதம் நாவினுடைய அறிக்கை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, சாத்தானை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியினுடைய வசனத்தினாலும் அதை ஜெயித்தார்கள். சாட்சியினுடைய வசனம் என்றால் என்ன? ஏற்கனவே சாத்தானை மேற்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவத்தினுடைய வார்த்தைகள்
பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, வாதி உன் கூடாரத்தை அணுக சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சரிங்க. கர்த்தரின் வலதுபக்கத்தில் அழகாய் இருக்க உச்சரிங்க. என்னுடைய போக்கை வரத்தை பாதுகாப்பார் உச்சரிங்க. பகலில வெயிலாயில் இரவில் நிலவாயில் என்ன சேதப்படுத்த உச்சரிக்க. சாத்தான் என்னிடத்துல உனக்கு இடங்களை சொல்லுங்க. நீங்கள் அதை உச்சரிக்க உச்சரிக்க அறிக்கை செய்ய நீங்கள் அவைகளை எல்லாம் மேற்கொள்ள நீங்க பயத்தே அறிக்கை செய்தால் அது உங்களை என்ன காட்டும்? அது என்ன காட்டும்? பயம் காட்டும். நம்ம சிங்கத்தை போல எப்படி இருக்கணும்? வரமாட்டேங்க பாஸ்டர், தைரியம் வரமாட்டேங்க, நான் வர வச்சுதான் பார்க்கேன். என்ன செய்யப்படுது? வர வச்சு தான் பார்க்கேன் பாஸ்டர். ஆனாலும் இன்னும் எனக்கு நல்லா வருது. அது பயம் வந்து எது? அது ஒரு ஆவி. பயத்தில் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பகல்ல ஒரு ரூமுக்கு போக மாட்டேன். இது ஸ்டேஜ் அலங்காரத்துக்கு சொல்லி என்னுடைய தாயார் வந்து கேட்டு பாருங்க. பகலில் ஒரு ரூமுக்கு போக மாட்டேன். இந்த சில தோட்டங்களுக்கு போகும்போது அந்த காலத்துல ரொம்ப அடர்த்தியா இருக்கும், அந்த செடி கொடிகளும் அடர்த்தியா இருக்கும். பகல் அந்த பக்கம் போகவே மாட்டேன். என்னது வெடி போட்டா நாய் தான் வீட்டுக்குள்ள முடியும். வெடி போட்டா எங்க அம்மா காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன். என்னது ஆனா பின்னாடிதான் தெரிய வந்தது, இது இயல்பா உள்ளது இல்லை, இது வந்து ஒரு ஆவி. இதுக்காக ஆண்டவரிடத்துல உபவாசம் சொல்லி, ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு போகணும். பயத்தின் ஆவி போனாதான் தேவன் கிருபையை தந்திருந்தாலும் என்னால் அதை பயன்படுத்த முடியும். அந்த பயத்தின் ஆவி இருந்தா தேவன் எனக்கு கிருபையை தந்திருந்தாலும் நான் அதை பயன்படுத்த என்னால் முடியாது. அரட்டதான் செய்யுது. நம்மள சில வேலைகள் அரட்டதான் செய்யுது. சில வேலைகள் ஒன்னே பண்ணிடுவோம், குடும்பத்தை பண்ணிடுவோம், பிள்ளை பண்ணிடுவோம், எதனாலும் சொல்லதான் செய்யுது. என்ன முடியும்? சொல்லத்தான் முடியும். சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் தெரியாம தான் செய்வான். ஏன்னா அப்பதான் அவன் செய்வதற்கு இலகுவா இருக்கும். சொல்லிட்டா அவனுக்கு வந்து செய்வதற்கு இலகுவா இருக்காது. செய்யறவனுக்கு சொல்லாம செய்யறதான் இலகுவானது. சொல்லிட்டானா அவன் செய்வதற்கு திராணி இல்லை. சும்மா சொல்லி சொல்லி என்ன காட்டான்னு அர்த்தம்? பயம் காட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி சொல்லதான் செய்யறான். ஒன்று இல்லை பண்ணிடுவேன், அதை பண்ணி எதை பண்ணிடுவேன், எதை சொல்லதான் செய்யறான். ஆனா என்ன செய்ய முடியல. ஏன்னா நம்ம யாருக்கு பயப்படுறோம்? தேவனுக்கு பயப்படுறோம், சாத்தானுக்கு பயப்படல. பிசாசுக்கு நீங்க என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்தத்தை இருக்கிறீங்களா? எத்தனை பேர் பரிசுத்தத்தை இருக்கிறீங்க? அடுத்த கேள்வி பதில் சொல்லணும். அது கட்டளை கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். பரிசுத்த எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரிசுத்த பெற்றேன் என்பதற்கு என்ன அடையாளம் சொல்ல போறீங்க நீங்க? பாஸ் அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே உற்சாகமா இருக்கு பத்தியா பாஸ், அதான் பரிசுத்த. அதெல்லாம் பரிசுத்தாவே இல்லை. எமோஷன் ஒன்று இருக்கு. எமோஷனை பெற்றுதான் நீங்க நிறைய பேர் என்னன்னு சொல்றாங்க, பரிசுத்தாவின்னு சொல்றாங்க. பரிசுத்தாவியை பெற்றிருந்தா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவியான சொல்கிற வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படிய சொல்லும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து இந்த பரிசுத்தரை உணர்த்துவா. அந்த உணர்வுக்கு கீழ்ப்படிய சொல்லும். பாவத்தை குறித்த உணர்வு இல்லை. ஆனா சர்ச்சில் வந்தவங்க நேர்மலாக ஒரே அந்நியவாச. எது நியாயம் எது நீதி உணர்வு இல்லை. நியாயத்தை பேசுறோம், நியாயத்தை செய்யணும் உணர்வு இல்லை. தைரியமாக அநியாயத்தை பேசுறோம், தைரியமாக அநியாயத்தை வந்து செய்யறோம். ஆனா பரிசுத்தாவி இருக்கிறான்னு சொல்றோம். இல்ல, பரிசுத்தாவி இல்ல. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? கடைசி காலம். இது என்ன காலம் தெரியுமா? எல்லா ஜனங்களும் ஏமாற்றப்படுகிறதான காலம். எல்லா ஜனங்களும் ஏமாற்றப்படுகிறதான காலம். கபரீகம். கபரிகா தங்கமா என்பது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளே ஏமாந்துடும். தங்கத்தை வச்சுட்டு சில வேலைகளில் பித்தளைன்னு சொல்லிடுறோம். பித்தளை வச்சுட்டு நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்? தங்கன்னு சொல்லுவோம். நம்மளால கண்டுபிடிக்க
எப்ப கண்டுபிடிக்கலாம்? ஒரு தியாய் 4 தியாயும் என்ன செய்யணும்? 4 தியாய் தேய்ச்சிட்டு அந்த தேய்ச்சதுக்கு மேல அதுக்கு ஒரு ஆசிட் இருக்கு. அந்த ஆசிட்டை ஒருத்தனை உடனே கவரிங்கெல்லாம் பல்ல காட்டிடும். இல்லப்பா நான் கவரிங்குவான் அப்படின்னு காட்டிடும். தங்கமா நீ என்னென்ன ஊத்தி என் மேல மாயப்பலாம். அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா தான் இருப்போம். நீங்க எங்களுக்கு 7 சிதம்பரம், நாங்க நல்லவர்களாகத்தான் இருப்போம். ஆடு ஆடுதான், நாய் நாய் தான். ஆடு சுபாவத்தை மாற்ற முடியாது, நாய் சுபாவத்தை மாற்ற முடியாது. ஆடு கடி வாங்கிட்டு வரும், நாய் கடிச்சிட்டு வரும். இது 2 தான் வித்தியாசம். நீங்க யாருன்றதை நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க சண்டை போட்டு வெளியே ஆடவர் அதிகாரத்தை ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நீங்க யாரு யாரு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல நீங்க தாங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க யாரு என்பதை என்ன செய்யறது? அதான் பாஸ்டர் வர முடியல. அதுதான் உங்களுக்கு எதிரி. யாருதான்? நீங்க தான் உங்களுக்கு எதிரி. நான் அதைத்தானே வரவிட மாட்டேங்கிறது. நான் யார்? அதானே வரவிட மாட்டேங்கிறது. என் குடும்பம் என்ன? அதானே வரவிட மாட்டேங்கிறது. நான் நாதியத்தா இருக்கிறேன், அதான வரவிட மாட்டேங்கிறது. அதை நான் என்கிறத தூக்கி தரப்படுங்க. சுயம் உங்களிலே சாம்பலாய் மாறுகிறதான வரைக்கும் பரிசுத்த ஆவியாருக்கு உங்களால் கீழ்ப்படியவே முடியாது. பரிசுத்த ஆவியை கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். பரிசுத்த ஆவியை கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுவரைக்கும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம். அனைத்து காரியங்களிலையும் உங்களுடைய மாம்சீகத்தினால தானே ஜெயம் எடுத்துட்டு வர்றீங்க. இன்னைய வரைக்கும் உங்களை சொல்றாங்க அவர்கிட்ட வாய்ப்பு தப்ப முடியாதுங்க. நீ யாரு? நீ யாரு? விசுவாசி. ஆடுகிட்ட போறதுக்கு யாராவது பயப்படுவாங்களா? ஆட்ட போனாலே பக்கத்துல கூட தடை கொடுக்கும் போல இருக்கும். ஆனா நாயும் போல சின்ன நாயா இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டுல நான் சும்மா போக ஒண்ணும் செய்யாது. ஆனா என்ன வருது? கடிச்சா யார் பாஸ்டர் ஊசி போடுறது? கடிச்சா யார் பாஸ்டர் ஊசி போடுறது? அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? கடிக்கும். நீங்க கடிக்கிறவர்களாக இருக்க போறீங்களா? இல்ல உங்கள்கிட்ட வருகிறவங்களை வரவேற்று உங்க பக்கத்துல தைரியமாக நிற்கிறவர்களாக நீங்க இருக்க போறீங்களா? எது என்பதை முடிவு பண்ணுங்க. பரிசுத்தருக்கு கீழ்ப்படி இனிமேலாவது கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து உங்களுக்கு உணர்வு தருவார். அந்த உணர்வுக்கு கீழ்ப்படிங்க. நீங்க உணர்வுகளை கீழ்ப்படிங்க. இருதயத்தை மடிக்கிட்டு நீங்க இருக்காங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, என் ஆவி என்னைக்கு மனுஷனோட என்ன செய்யாது? போராடாது. பரிசுத்தர் ஒரு நேரம் பேசுவார், 2 நேரம் பேசுவார், மறுபடி பேச மாட்டாரு. மறுபடி பேசாம என்ன நடக்கும்னா உங்களுக்கு தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா. இது வேசுமாக மனுஷன் திரிகிறதான நாட்கள். கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளேயும் போலியான கல்லாடுகள் நிறைய ஊடுருவி விட்டது. இது ஊடுருவிட்டு இந்த கல்லாடுதான் இப்ப நல்லாட பார்த்து என்னாடுன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னாடுன்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு கல்லாடுதான் மெஜாரிட்டியா இருக்கு. எங்க கல்லாடுதான் கிறிஸ்தவ சமுதாயத்தில் மெஜாரிட்டியா இருக்கு. நல்லாடு பாம்போன்னு ஒதுங்கி கொஞ்சம். இப்ப யாருடைய கை ஓய்யனுக்கு? கல்லாடனுடைய கை தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஓங்கி. முக்கியமான பொறுப்புல யாரு இருக்கா போய் பாருங்க. கிறிஸ்தவ சபைகள முக்கியமான பொறுப்புல யாரு இருக்கா பாருங்க. ஆடுகள் இருக்கிறதா, நல்லாடு இருக்கிறதா, இல்ல கெட்டாடு இருக்கிறதா போய் பாருங்க, தெரியும். ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்டதான காலம் தான். இன்னைக்கு வேஷமாக தெரிகிறவங்க தான் மதிக்கப்படுறாங்க. உங்களை மதிக்க நீங்க நினைச்சா ரோக வேஷம் போட தெரிஞ்சா போதும், எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. ஆனா கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது? வேஷம் கலையும். கலர் இல்லாம நம்ம கலராக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கே பெரிய பாடம். தண்ணி ஒரு துளி ஊற்றக்கூடாது, அப்படியே வடிஞ்சிருது. ஏற்றக்கூடாது, அப்படியே வடிஞ்சிருது. அது ஐயோ அது பாதுகாப்பு அதுக்கு ஒரு துணி வச்சுக்கிட்டு என்ன அடுத்தால வெயில் வைக்கக்கூடாது. எதெல்லாம் போடணுமா? ஏசி காரெல்லாம் வந்து போடணும். ஏன் இது என்ன கலர்? டூப்ளிகேட் கலர். அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். வேஷம் திடீர்னு என்ன செய்யும்? கலையும். நீங்க வேஷமா இருந்தா திடீர்னு கலையும். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் அறியாத ஜனங்களாக இருந்தாலும் சரி, அறிந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகவே இருங்க.
உங்களை உபத்திரப்படுத்துகிற ஜனங்களாக இருந்தாங்க அங்கேயும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்து பழகுங்க. உபத்திரப்படுத்துகிற ஜனங்களுக்குள்ள தேவனுடைய பிள்ளை இருப்பது கஷ்டம்தான். ஆனா கஷ்டமாக இருக்கிறது என்பதற்காக நான் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று சொல்கிறதான ஒரு நிலைக்கு வந்துடவே கூடாது. சாத்தான் சில வேலைகளை நினைச்ச உங்களை தேவனுடைய பிள்ளைகளை நல்ல பேரை கெடுக்கிறது யாருடைய வேலை? யாருடைய வேலை? நல்ல தேவனுடைய பிள்ளைகள் தான். எப்படா பேரை கெடுக்கலாம், எந்த சூழ்நிலையை உருவாக்கி பேரை கெடுக்கலாம் அலைஞ்சிட்டே இருக்கும். இப்ப பேர் நல்ல பேர், என்ன பேர்? நல்ல மருமகா கிடைச்சா இப்படி ஒரு மருமகா கிடைக்குமா? 4 பேர் பேச ஆரம்பிச்சாச்சு ஊர்ல. உதாரணம் சொல்றேன். இந்த பேரை இந்த மருமகாட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன்னா என்ன பேர்லாம் வருது? நல்ல பேர்லாம் வருது. நல்ல பேர் வந்துச்சுன்னா 4 பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்களே. நல்ல பேர்லாம் வருது. எனவே இத கெடுக்கணும். ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் முடிங்க வசனத்தை, நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஒரு நபர் ஐஸ்வர்யமுள்ளவர்களாக இருக்கிறார் என்பதை காட்டிலும் அவர்கள் நல்ல சுபாவத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பூமியில ஒரு மேன்மையான ஒரு காரியம். ஆனா ஏனோ ஜனங்கள்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதே இல்லை. எனக்கு என்ன இருந்தா போதும், பணம் இருந்தா போதும், பொருள் இருந்தா போதும். கடைசியில் அந்த பணமே அந்த பொருளே நமக்கு கேடா வந்து என்ன செய்யுது? நமக்கு கேடா வந்து முடியுது. வேத வசனம் சொல்கிறது, பரிசுத்தனை கீழ்ப்படியுங்கள். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எபிரேயருக்கு நிருபம் 13 வசனம் வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து, சொல்லுங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு? யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? அப்புறம் அவசியம் பாஸ்டர், உங்களை மாதிரி நான் ஒரு மனுஷன் தானே, உங்களை மாதிரி நான் ஒரு மனுஷன் தானே, நான் உங்களை கேட்க மாட்டாரோ? என் கோயிலுக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டாதான் ஆண்டவர் வந்து சொல்றதை கேட்பாரா? நான் வீட்டில் சொல்லுவேன் பாஸ்டர் இருங்க, யாரும் சொல்றீங்க சொல்ல பொதுவான பிரசங்கத்தை சொல்றேன் இருங்க, ஆண்டு விட்டா இருங்க. வேதம் சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் என்ன தெரியுமா? உத்தரவாதம் என்ன? தாவீது சொல்றார் அல்லவா, நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் என்னுடைய ஆடுகளை பிடித்துக் கொண்டது. நான் அதை துரத்தி போய், நான் அந்த சிங்கத்தை துரத்தி போய் பிடித்து அந்த சிங்கத்தை கொண்டு அந்த ஆட்டை நான் அதனுடைய வாய்க்கு தப்பு வைத்து, அதுதான் உத்தரவாதம். அந்த சிங்கம் இந்த தாவீதை கொண்டதுதான். ஆனால் அவன் அவனுடைய ஜீவனை பெரிதென்று சொல்லி எடுக்காமல், அவன் இந்த ஆட்டினுடைய ஜீவன் தான் பெரிதென்று சொல்லி இவன் பின்னாடி துரத்தி போய் பிடித்து அந்த சிங்கத்தை கொண்டான். கொண்டு அதை மீட்டெடுத்தான். தெரியுமா? இதற்கு பேர்தான் இருந்தது. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஊழியம் செய்தா மேடையில பிரசங்கம் பண்ணிட்டு சும்மா தலையில கேட்டு சொல்லிட்டு போறதுதான் ஊழியம். நிறைய பேர் அறியாம இருக்கிறது மாதிரி யாருக்கும் ஊழியக்காரங்க எப்படிங்கிறதா அறிவில்லை. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க நாம டீசெண்டா அடுத்தவங்க படத்துல நல்ல காரம் பைக்க நல்ல எல்லாத்துக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும்ல, மறுபக்கம் என்ன செய்யாது, மறுபக்கம் என்ன செய்யாது. சும்மா யாரு கொண்டு ரூபாய் கொடுப்பா, சும்மா யாரு கொண்டு காணிக்கப்படுவா? நன்மை நடந்தாதான் சபைக்கு வருவாங்க. நன்மை சும்மா நடக்காது, மாயக்குள்ள கிடையாது, மேஜிக் கிடையாது. நன்மை சும்மா நடக்காது. ஆண்டோடத்துல விடாம கிடந்து மன்றாடி ராத்திரி பகலும் ஜெபித்தால்தான் என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். முன் நாட்கள் எல்லாம் சாப்பிடாம காலையில இருந்து மதியானம் வரைக்கும் பல நாட்கள் வருஷ கணக்காக சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணி எதுக்கு? ஆண்டவரை ஆசிரியர்களுக்கா? இல்ல, ஆத்துமாக்கள் மனம் திரும்பணும், ஆத்துமாக்கள் விடுதலை கிடைக்க வேண்டும். அந்த ஜெபத்தினுடைய மேன்மைதான் இப்ப நடக்குது. இன்னைக்கு இரவு வேளைகள்ல சில வேளைகள் 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ராத்திரி இருந்தோம், வெளிக்கிட்டோம். அதுக்கு முதல் நாள் சரியா தூக்கம் இல்லை. அவன் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை பகல்ல கொஞ்சம் தூங்கினா ராத்திரி கொஞ்சம் நடத்துவதற்கு எப்படி இருக்கும்?
நல்லா இருக்குமா, கொஞ்சம் படுத்துட்டு தான் கண்ணு அசருது, டக்குன்னு கோபம் வருது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப எது முக்கியம்? எது முக்கியம்? வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. காலையில் 10 மணிக்கு போனா சாயங்காலம் அதுக்கு மேல வந்து உங்களுக்கு கூட மாட்டாங்க, அது மேல கூட மாட்டாங்க. கரெக்டாக தான் டைம் மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியில் 1ஆம் தேதி ஆனால் இல்லை 2ஆம் தேதி ஆனால் என்ன கிடைக்கும் சம்பளம். ஆனால் ஊழி வந்து அப்படி இல்லையே. எப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க? சில ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்றாரு எதுக்கு? எடுத்ததுக்கெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க, முடியாத பட்சத்துக்குலாம் ஃபோன் பண்ணாங்க. நமக்கு தெரியுது இவங்க முடியாத பட்சத்துக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க, முடியாத பட்சத்துக்கு தான் வீட்டுக்கு ஜோன் வரேன்னு சொல்கிறாங்க. சொன்னாப்புல சார் சொல்லும்போது சமாளிச்சு பார்த்தேன், சமாளிக்க முடியலை, சமாளிக்க முடியாம தான் வீட்டுக்கு ஜோன் வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு நான் தூக்கத்திலே தான் எழுதி, தூக்கத்தில் எழுதி வரும்போதே தடுமாடுது. ஏன்னா தூக்கம் ஓரளவு நல்லா வந்துட்டு, அதனால எழுதி வரும்போதே தடுமாடுது. அதெல்லாம் விட்டுட்டு போய் இருந்து பேரைய வரட்டி ஜோம்னி அவங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, சரி திரும்ப இவ்வளவு நேரத்துக்குள்ள 6:30 மணி ஆயிடுச்சு, சரி இனிமையாவது ஒரு 1/2 மணி நேரமா தூக்கம் வரணும்னு பார்த்தா இதே வரல, தூக்கமே வரல. நைட்டு ஜெபம் நடத்துது, தேவருக்கு தூங்கல. ஆனால் யார் இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்காக செயல்படுகிறோம். என் மகன் எனக்காக செயல்படுகிறானே என்று சொல்லி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார் அல்லாமல் அது என்னுடைய சுயபலம் அல்ல. சில நேரங்களில் சில கஷ்டப்பட்ட ஜனங்கள் வர்றாங்க, அவர்களுக்காக எதையும் நம்ம எதிர்பாராமல் நம்ம வந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறோம். ஜோமனி அவரிடத்துல எதிர்பார்க்கல, யாரிடத்துல எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் தான் தர்றாரு. ஆண்டவர் தருகிறபடினால வேதம் சொல்கிறது, அவைகளுக்கு பாய்ந்தனை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறது, மனுஷனிடத்திலிருந்து பாய்கிறத நிறுத்தலாம், அதிகாரிகளிடத்திலிருந்து பாய்கிறத நிறுத்தலாம், வசதியானவற்றிலிருந்து பாய்கிறத நிறுத்தலாம். ஆனா தேவனிடத்திலிருந்து பாய்கிறது ஒருவனும் இதுவரைக்கும் நிறுத்த முடியல. இனிமேலும் நிறுத்தக்கூடிய சக்தி இந்த பூமியில எவரிடத்திலையும் கிடையவே கிடையாது. ஏனென்றால் நாம் சேவிக்கிறவன் தேவன் பெரியவர். என்னுடைய முன் நடவடிக்கைகளை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா? எவ்விதமாக நாம் ஆண்டவருக்காக வந்தோம். வேலை வேண்டாம், மதிப்பு வேண்டாம், குடும்பம் வேண்டாம் சொல்லணும். எதற்காக வந்தோம்? அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கணக்கில் வைத்திருக்கிறார். காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுவதற்கு அறிந்துள்ள தேவன் அல்ல. நான் அந்த தேவனை தான் ஜீவிக்கிறேன். அதை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவா விழித்திருக்கிறபடியா கீழ்ப்படிந்து மேன்மை என்ன தெரியுமா? 2 பகுதியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்த 2 காரணம். நாகமான் வர்றான் எலிசா தீர்க்கதரிசி இடத்துல. அவனுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். குஷ்டரோகத்துக்கு சுகம் வேணும். அவன் நினைச்சிட்டு வந்து விடுதலை நினைச்சிட்டு வந்தான். நாகமான் நம்ம தலையில கை வச்சு அப்படி தொட்டு தடவி அந்த குஷ்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தடவி நமக்கு என்ன தருவான்? சுகத்தை இந்த எலிசா தீர்க்கதரிசி தருவார் நினைச்சிட்டு வந்தான். ஆனா எலிசா தீர்க்கதரிசி பார்க்கவே இல்லை. என்ன சொல்றான்? போய் யோர்தான் நதியில 7 தடவை முங்க சொல்லு. இவன் போய் சொல்லல, இவன் வேற காரணத்தை சொல்லி அனுப்பிட்டான், கேஸ்ல சொல்லி அனுப்பிட்டான். நீ போய் சொல்லு. அது கோபம் வந்துச்சு யாருக்கு? ஏன்னா பெரிய மதிப்புனாங்களா, கோபம் வந்துச்சு. ஆனா அதை நல்லா சொல்லி எடுத்து யார் சரி கட்டினான்? வேலைக்காரன் சரி கட்டி, இதமா நீங்க இப்படி சொல்லணும்னா வந்துட்டோம்ல, சரி இதோட முங்கி எழுப்புறதுக்கு என்ன அவ்வளோ பெரிய காரியமா? சரி நம்ம முங்கி எழுப்பி சொல்லுவோமே, அவன் தான் நல்லா சொல்லி கொடுக்க போறான். சரியா அப்படியே 7 நேரம் சொன்னான். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இல்ல, இது பிரமாணமும் கிடையாது. ஒருத்தன் குஷ்டரோகமா இருந்தா 7 தடவை ஸ்நானம் பண்ணணும், அது பிரமாணமும் கிடையாது, அது தேவனிடத்தில் வந்த வார்த்தை கிடையாது. இது எலிசா தீர்க்கதரிசியுடைய இருதயத்துல அப்பம் தோன்றினது, அவ்வளவுதான். சொல்ல போனா அந்த ஊழியர்களுடைய விருப்பம் தான் வந்து போய் 7 தடவை முங்க சொல். சாதாரண சொன்னான், போய் முங்க நான் என்ன சொல்லுங்க. சாரிபாத்து ஒரு விதவை, நல்ல பஞ்சம். அவ வந்து என்ன நினைச்சு வேற போறா, இது கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதை சுட்டு சாப்பிட்டு இதுக்கு பிறகு நமக்கு ஆகாரம் இல்லை, நம்ம தாய்மோன்னு என்ன செய்ய வேண்டியதா, சாக வேண்டியதான் நினைச்சிட்டு வேற போறா. இந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றான், இப்போ அப்படி சொன்னா என்ன நடக்கும்? இறக்கம் இருக்க அந்த பாசம் கொஞ்சம் ஆயிரும். இறக்கம் இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்ப போய் யார் சுட்டு பண்ணுவா?
எனக்கு சுட்டுக் கொள்வான்னு சொல்றாரு. இது உண்மையிலே இது கர்த்தருடைய ஊழியக்காரனே இல்லை நம்ம நினைப்போம். ஆனா அந்த காலத்துல அப்படி நினைச்சவங்களுக்கு தான் என்ன நடந்திருக்கு? அற்புதம் நடந்திருக்கு. சொன்னா முதலாவது சுட்டுட்டு வந்தபடினால அந்த வார்த்தை கீழ்ப்படுத்தபடினால பஞ்சம் தீரும் வரை என்ன குறையல. அதே மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு கடனாளி மாப்பிள்ளை செத்து போனான். இவன் பிள்ளைய வந்து அபகரித்துக் கொள்வதற்கு கடனாளி வந்து இருக்கான். இவன் தீர்க்கதரிசியை போய் கேட்கிறான். தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? எல்லா வீட்லையும் வெத்து பாத்திரத்தை என்ன சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆண்டவரத்துல கேட்கலாம் சொல்லல. அதை கவனமா கவனிக்கணும். ஆண்டவரை கேட்ட அந்த ஊழியக்காரன் யாரும் சொல்லல. இது பிரமாணமும் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் பிரமாணமும் கிடையாது. இது இந்த ஊழியக்காரங்களுடைய மைண்ட்ல தோணுதுதான். மைண்ட்ல தோணுனதை சொல்றான். தோணுனதை சொன்ன வார்த்தையை கேட்டபடியே அப்படியே நடந்தது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கர்த்தர் என்ன பண்றாரு? கனம் பண்றாரு. அதை நீங்க நம்பினா, அதை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு அற்புதம். இல்லையா உங்களுக்கு அற்புதம் லகுவா. ஆனா லகுவான காரியத்துல கிடைக்க வேண்டிய அற்புதத்தை நீங்க பெற முடியாம ரொம்ப திணறிட்டு வந்து என்ன செய்றீங்க? கிடக்குறீங்க. இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக பேச தோன்றப்பட்ட இந்த சமயம் வந்து எனக்கு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தர் வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தருடைய நாமத்திலிருந்து சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயன்பதாக மாற்றி தருவாராக. முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தாருங்க, கீழ்ப்படிகள் நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் கேளுங்க. இதை புறமாக கேளுங்க. நமக்கு கீழ்ப்படி இருக்கிறவதாக, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படி இருக்கிறவதாக, பரிசுத்தருக்கு கீழ்ப்படி இருக்கிறவதாக கர்த்தாவே உத்தரவாதம் எங்களுக்கு நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். ஊழியர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு இருக்கிறவதாக என்று சொல்லி ஆண்டவருக்கு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை இப்படி நடக்கு. உடைய பிள்ளைகளை எல்லாரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அபிஷேகத்தினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்தட்டும். உங்க பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்துவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம் சித்தம் இயேசுவே நானோ மண்பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. நித்தம் பந்தயா சத்திய சிலுவை, நித்தம் பந்தயா சத்திய சிலுவை, சித்தமணியா விதிர வேண்டுமே, சித்தமணியா விதிர வேண்டுமே. சித்தமணியே நானோ மண்பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. உத்தாரோரவின மறிகொள்வோராக
கீழ்ப்படுகிறவர்களாக மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. சபையை நடத்துகிறதான ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. இதற்கான அபிஷேகத்தினுடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகி உம்மை துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீங்களே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனை மீண்டும் அங்கீகரித்து எங்களை மீண்டும் ஆசீர்வதித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. இதற்கான பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை அனுக்கிரகத்தையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நேரத்தில் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நாள் அழைத்து வாருங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவில் பல மாநிலங்களும் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் உண்டு. அவளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு எல்லாருமே காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணம் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வல்லாத துன்மார்க்கருடைய எல்லா சதி செயல்களுக்கும் சத்துடைய சதி செயல்களுக்கும் எல்லாரையும் கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்குமா மீண்டுமாக ஒரு முறை உங்க சரிதானத்தை கடந்து ஆராதிக்கிறோம். வருகை இருக்குமா எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவனாய் வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.